ஓகே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய தமிழாளினால் சேனல். ஓகேவா? அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம TNPanservice ஆப் பற்றின ரிவ்யூ அண்ட் கூடவே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கடுத்த இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி நம்ம மணி ஆட் பண்ணுறது நம்மளுடைய TNPanservice ஆப்பில் மணி ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுக்க பார்த்திங்கன்னா மணி ஆட் பண்ணுற பற்றி டீட்டெயில் தான் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் எப்படி நம்ம அதில் ரீசார்ஜ் பண்ணுறது அண்ட் மற்ற ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, கூப்பன் பை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறக்கான எல்லா வீடியோஸும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மெயினாக பேன் கார்டு ஏஜென்சி ஆல்ரெடி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை புதுசாக பேன் கார்டு ஏஜென்சியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஆப்பு. அதர்வைஸ் நீங்கள் ஸ்பெஷலாக இந்த ஆப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி ஜாயின் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி பேன் கார்டு ஏஜென்சி எடுத்துருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் பேன் கார்டு ஏஜென்சிக்கான இந்த ஆப் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் அண்ட் கூப்பன் பர்ச்சேஸ் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி பேன் கார்டு ஏஜென்சி ரீட்டெயிலராக இருக்கேன். எனக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நான் வெப்சைட்டில் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஆப் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்களுக்காக தான் இந்த ஆப் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் ஆப்லேயே ரீசார்ஜ் அண்ட் கூப்பன் ரிக்வஸ்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இதில் எப்படி மணி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ்லாம் இருக்கா, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆட் மணின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்ததாக இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் மினிமமாக 100 ரூபா ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? 100 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே இருக்கும். அதில் பேடிஎம் இன்ஸ்டன்ட் நார்மல் இருக்கும். இன்ஸ்டன்ட்லேயே வச்சுக்கோங்க. ஆட் மணி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆட் மணி அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே அடுத்ததாக உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் யூபிஐ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இதில் வந்து நீங்கள் அந்த மேலே இருக்க மொபைல் நம்பர் பேடிஎம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் போட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு சார்ஜஸ் அப்ளை ஆகும். இந்த இடத்துல யூபிஐ இருக்கா, அந்த யூபிஐயை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட யூபிஐ ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. யூபிஐ ஐடினா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறக்கான வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடினா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ யூபிஐ ஐடியை என்டர் பண்ணிவிட்டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு யூபிஐ ரிக்வெஸ்ட் வரும். யூபிஐ ரிக்வெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வாலெட்டில் உங்களுக்கு மணி ஆட் ஆயிரும். ஸோ வாலெட்டில் மணி ஆட் ஆன பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். இப்போது நீங்கள் உங்களுடைய யூபிஐ ஐடியை போட்டு நீங்கள் அடுத்து உங்கள் யூபிஐ பின்னு போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களுக்கு ரிக்வெஸ்ட் சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாலெட்டில் இப்போ மணி லோட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது போல் மணி லோட் ஆயிரும். ஓகேவா? இது போல் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்கள் வாலெட்டில் பணம் லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லா ஆப்ஷனும் நம்மளதில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 24/7 ஒர்க் ஆகக்கூடியது. உங்களுக்கு பேமெண்ட் இஷ்யூ அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. நீங்கள் கன்டினியூஸாக மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ் எல்லாமே பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ் அண்ட் கூப்பன் பை பண்ணுறது அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறக்கான அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேன் கார்டு ஏஜென்சி ரீட்டெயிலராக இருக்கும்போது இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய ரீசார்ஜ் எல்லாமே இதில் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டரான கமிஷன்ஸ் ஆப்ஷன் இதில் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த டீட்டெயில் எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக அது எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அண்ட் இது போல் உங்கள் பிஸ்னஸ் தேவையான ரெடியோஸ் நாங்கள் டெய்லி கொடுத்துட்ருப்போம். உங்களுக்கு பிஸ்னஸ் வர நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஓகேவா?